கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிளாடியுடைய வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 75வது வருஷத்திலிருந்து அவருடைய குடும்பத்திற்கு நான் அறிமுகமானேன். டெல்லியில் அந்த சபையை ஆரம்பித்த பொழுது சகோதரனோடு சகோதரியோடு கூட இருக்கும்படியாய் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க மூலமா நான் வளரும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த 33 வருஷங்களாக அவளோடு கூட அந்த ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவளை குறித்து அநேக சாட்சிகள் நேற்று சொன்னாங்க. இன்றைக்கு நான் அவளை குறித்து சொல்ல வேண்டுமானால் கிளாடி என்று சகோதரன் அந்த சகோதரி கிளாடி என்று சொல்ல வேண்டுமானால் ஒரே வார்த்தை அன்பு. அவரிடத்துல அந்த அன்பை, கிறிஸ்துவின் அன்பு அவருடைய வாழ்க்கையில் அதிகமாய் அநேகரை தொட்டது. அநேகருக்கு அந்த அன்பு அவர்கள் பக்கமா இழுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார் என்று நான் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது விசுவாசம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லி அப்படியாக சகோதரி தன் வாழ்ந்த நாட்களில அந்த டெல்லியில சகோதரனுடைய மறைவுக்கு பிறகு அங்கிருந்து சென்னை வந்த பொழுதிலும் கூட அந்த நாட்களில அந்த சபையில் இருந்த தந்தையுடைய விசுவாசிகளோடு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அந்த அந்த ஒரு மீட்பனுடைய அன்பு அவங்களுக்குள்ள வெளிப்பட்டது. அவங்களுக்கு மறிக்கிற வரைக்கும் அங்கிருந்த சகல குடும்பத்தாரோடும் கூட சகோதர சகோதரிகளோடு கூட அவங்களை குறித்த ஒரு கரிசனை, ஒரு அன்பு, விசாரிப்பு, அவளோடு கூட தொடர்பு வைத்து கொண்டு அவளுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். ஏன்னா நான் அடிக்கடி வாரத்துக்கு 2 முறையாவது நான் அங்க போன்ல பேசிக்கொள்வோம். நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அப்போ நான் அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் அவங்க சொல்ற காரியங்கள் என்னன்னா, இந்த சகோதரனுக்காக ஜெபி, இந்த சகோதரிக்காக, அந்த குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளுக்காக ஜெபி பிரேமானி, அவங்க இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் பேசும்பொழுதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் இருந்த பொழுதுக்கு கூட அவங்க அதை பொருட்படுத்தாதபடி அவங்களுடைய அந்த பழைய விசுவாசிகளுக்காக மாத்திரம் இல்ல, அவங்க எல்லா ஊழியக்காரர்களுடைய பேரை சொல்லி கூட என்னென்ன பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களை சொல்லி அவங்களுக்காக நீ செபி அப்படின்னு சொல்லி எப்பொழுது என்கிட்ட பேசினாலும் இதை குறித்து தான் பேசுவாங்க. இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்காக நீ ஜெபிச்சு கொண்டே இரு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த அன்பு தான் என்ன இந்த நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தோடு கூட சென்னையில அநேக உறவினர்கள் இருந்தா கூட வருஷத்துக்கு எவ்வளவு என்னால வர முடியுமோ அடிக்கடி வந்து அவங்களை சந்தித்து அவங்களோடு கூட நேரம் செலவழிக்க நான் விரும்பி இருக்கிறேன். கடந்த முறை 15 நாட்களுக்கு முன்பாக நான் அவங்க வியாதியா இருக்கும்போது வந்து பார்க்க வந்த பொழுது அநேக காரியங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நான் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நேற்று சொன்னாங்க, யாரோ ஒரு சகோதரனோ யாரும் சகோதரியோ சொன்னாங்க, அந்த மகிமையின் அந்த காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி அப்படி ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமா, சரீரத்துல அவ்வளவு வேதனைகள் பாடுகள் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை சந்திக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. அதை நான் கூட இருந்து பார்க்கும்படியாக அவருடைய அனுபவங்களை ஒரு இரவு முழுதும் கூட இருந்து நான் கேட்கும்படியான அந்த கிருபையை கர்த்தனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படி அவளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தனை கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார்கள் என்று கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார். மெய்யாகவே அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவங்க பொருட்படுத்த ஒரு அநேகருக்கு வெளிச்சமா அவங்க காணப்பட்டார்கள். அநேகர் அந்த வெளிச்சத்துல களிக்கூற கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிற ஒரு முறையும் கூட இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற அந்த அருமையான ஊழியக்காரருடைய சந்ததியிலிருந்து அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பும்படியா நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்துல ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கர்த்தருடைய ஆறுதல் உண்டாயிருப்பதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.